ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? டிசில இன்னைக்கு ஒரு கதையை பார்க்க போறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க போது. டிசில இது வரைக்கும் நம்ம பார்த்த கதைகள் மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டான த்ரில்லரா இருக்க போது. அது எப்படி இருக்க போது, என்ன மாதிரி இருக்க போது அப்படிங்கிற எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அந்த வாய்ஸஸ் கேட்டுச்சு, அந்த குரல்கள். அப்புறம் இடியும் மின்னலுமா இருந்துச்சு. அதை ஃபாலோ பண்ணி நரகமும் நெருப்பும் ரத்தத்தோட கலந்துருந்துச்சு. ஒரு நட்சத்திரம், சொர்க்கத்திலிருந்து வந்த ஒரு நட்சத்திரம் கீழே விழுந்து எல்லாத்தையுமே எரிச்சிருச்சு. அந்த இடத்தையே பிளாஸ்ட் பண்ணிருச்சு. அப்ப நான் ஒரு தேவதையை பார்த்தேன். அந்த தேவதை சத்தமா சொல்லுச்சு, ஐயோ, இங்க இருக்கக்கூடிய நபர்கள் ஆபத்துல இருக்காங்க, அவங்கள யார் காப்பாத்த போறா அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாமே வெஸ்லி அப்படிங்கிற ஒரு நபருக்கு நைட் மாதிரி அங்க வருது. திடீர்னு அப்படியே அங்க எந்திரிக்கிறாரு. சோ அவரு ஒரு மோசமான நிலையில பெட்ல வந்து இருக்காரு. எப்ப வேணாலும் இறந்து போல அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்காரு. அவருக்கு ஒரு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய பேரு நார்மன். அவர் பக்கத்திலேயே கூடவே தான் இருக்காரு. சோ இந்த மாதிரி நைட் மேர் வந்திருக்குது. அதாவது நான் சில காட்சிகளை பார்த்தேன். அது எல்லாமே தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நார்மன் சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்பவுமே வந்தது மாதிரியான ஒரு ட்ரீம்ஸ், நைட் மேர்ஸ் தான். சோ அதனால அது பெருசா எடுத்துக்க வேண்டாம், ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்ல, நான் பார்த்தது உண்மை, உங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நான் இப்படி ஒரு காட்சியை பார்த்திருக்கேன். அது ஒரு பூமியில இந்த இடத்துல ஒரு பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த போகுது. இடி மின்னல்களுடைய கூடிய சில வாய்ஸஸ் எல்லாம் நான் கேட்டேன். அது ஒரு போரை வந்து உருவாக்க போகுது. ஏற்கனவே பாபிலான் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நார்மன். சோ இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும், இவ்வளவு விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறப்பறமும் நான் எப்படி சைலண்டா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவர் வந்து உணர்ச்சி வசப்படுறாரு. அந்த வெஸ்லே அதுக்கு மேல அவரால் பெருசா பேச முடியல. உடல்நிலை வந்து சரியா இல்லாதனால அப்படியே ஒரு மாதிரி இரும ஆரம்பிக்கிறாரு. அந்த நார்மலுமே ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப வந்து அதிகமா பேசாதீங்க அப்படின்னு அவருமே சொல்ல, இங்க பாரு நார்மன், நான் உன்னை நம்புறேன், எனக்கு உன்னை விட்டா வேற வழி இல்ல, நீ நல்ல ஃப்ரெண்டு. சோ அந்த புக்கை ரீட் பண்ணு, அதை படி, அப்பதான் உண்மை என்னன்னு புரியும், எந்த அளவுக்கு நிலைமை மோசமா இருக்குன்னு புரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு அப்படியே படுக்கிறாரு. அங்க இருந்த நர்ஸுங்க அவருடைய முகத்துல மாஸ்க் மாதிரி எதையோ மாட்டுறாங்க. அந்த ஒரு சுவாசிக்கிறதுக்காக போல இருக்கு, அதை மாட்டுறாங்க. ஆனா அவருடைய நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்குது. அவருடைய நண்பர் நார்மனுமே சோ அது ஒரு நைட்மேர் மாதிரி அப்படி நினைச்சுக்கிறாரு. இருந்தாலுமே தன்னுடைய வெஸ்லி நண்பர் வந்து இவ்வளவு மோசமா இருக்காரு அப்படின்னு கவலைப்படுறாரு. அவர் சொன்னபடி அந்த புக் எடுத்து படிக்கிறார். என்னன்னு பார்க்கும் பொழுது, சதையும் ரத்தமும் மட்டுமே கடவுளுடைய ராஜ்யத்தை சுதந்திரப்படுத்த முடியாது. நான் உங்களுக்கு சில மர்மங்களை காட்டுறேன். அது உங்களை கண்டிப்பா தூங்க விடாது. நம்ம நிச்சயமா தூங்க போறது இல்ல. அது பல மாற்றங்களை கொண்டு வர போகுது. சோ இந்த மாதிரி சில வாசகங்கள் வந்து நமக்கு சொல்றாங்க. உடனே அவரு ஒரு புக்கை படிக்கிறாரு அந்த நார்மன். அப்பதான் தெரியுது பைபிள் படிச்சிட்டு இருக்காரு. அங்க அந்த வெஸ்லேவை புதைச்சிட்டு இருக்கிறாங்க. இறுதி ஊர்வலம், இறுதி அஞ்சலி வந்து அவருக்கு அங்க நடந்துட்டு இருக்கு. சோ அவர் அங்க இறந்துட்டாரு. அவருக்கு ஏதோ சில விஷயங்கள் வந்து அடுத்து நடக்க போறதா வந்து தெரிஞ்சிருக்குது. அது வந்து அவருக்கு ட்ரீம்ஸ் மாதிரி வந்திருக்குது. அதை இவங்க பெருசா எடுத்துக்கலாம், நைட்மேர் மாதிரி ஒரு மாதிரி ஈஸியா தவிர்த்துட்டாங்க. ஆனா அந்த நார்மனுக்கு கொஞ்சம் கவலையாவும் உறுத்தலாவுமே இருக்குது. அவர் சொல்றதுல உண்மை இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியுமே நினைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அப்படியே போறாரு. மனசுல சில விஷயங்கள், நான் அந்த வெஸ்லேவை பத்தின அந்த நினைவுகள், அந்த அனுபவங்களை அப்படியே அவருக்குள்ள நினைச்சு பார்த்துக்கிட்டே போறாரு. அவரு தனக்கு ஏதோ வாய்ஸ் கேக்குது அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்ப ஒரு வாய்ஸ் உண்மையுமே கேட்டிருக்கு. அது அந்த கடவுளுடைய வாய்ஸ். அந்த கடவுள் இவரை எடுத்துக்கிட்டாரு, இவரு உயிரை வந்து இப்ப பறிச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ அந்த நார்மனும் அவருடைய ஒய்ஃபுமே இந்த வெஸ்லேவுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அந்த நாட்கள் ரொம்ப அற்புதமானவை, ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப அந்த வெஸ்லே வந்து அடிக்கடி சர்ச்சுக்கு வருவாரு. இந்த பயனில்லாத உலகத்துல சில உருப்படியான கேள்விகளை வந்து தேடுறதுக்காக வருவாரு. அது அவருக்கு ஒரு நிறைவா ஒரு திருப்தியுமே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனக்குமே இப்பதான் சில கேள்விகளுக்கான பதில்களுமே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ நானு, என்னுடைய ஒய்ஃப், அப்புறம் வெஸ்லே அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டின்னர் சாப்பிடும் கடந்த காலங்கள்ல அப்படின்னு அந்த நினைவுகளை வந்து ஷேர் பண்றாரு. ஆனா இவருடைய ஒய்ஃப் வந்து ஒரு டைம்ல வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க வந்து நிறைய வந்து கேலி கிண்டல் வந்து பண்ணியிருக்காங்க. யார? அந்த வெஸ்லியாவே. சோ அவர் வந்து அந்த ஒரு முன்னேற்றத்துக்கான எதிர்காலத்தை பத்தின அவருடைய சிந்தனைகள் வந்து எப்பவுமே வித்தியாசமா இருக்கும். அதை வந்து ஒரு பாராட்ட தெரியாம, அதை வந்து புரிஞ்சிக்க முடியாத ஒரு மனுஷனா இருக்காரு அப்படின்னு அந்த நார்மனுடைய ஒய்ஃப் வந்து ஒரு கேலி மாதிரி கிண்டல் மாதிரியுமே செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த விஷயத்த எல்லாமே இந்த நார்மன் வந்து நினைச்சு பாக்குறாரு. தன்னுடைய ஒய்ஃப் வந்து தான் கூட இல்ல, இன்னும் நான் வந்து அவ கூட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும், பேசியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கவலைப்படுறாரு. அப்படியே ஒரு நியூஸ் பேப்பருமே காட்டுறாங்க. அங்க மெட்டா ஹியூமன்ஸ்னு போடப்பட்டிருக்கு. அதாவது சூப்பர் ஹியூமன்ஸ் மாதிரி இந்த சூப்பர் பவர் உள்ள ஆட்களை வந்து குறிப்பிடுறாங்க. அவங்களால வயலன்ஸ், மக்களுக்கு ஏதாவது தொந்தரவோ, வயலன்ஸ் வந்து அதிகமா ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் மாதிரி அந்த இடத்துல ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு காமிச்சிருக்காங்க. 91% வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் அவங்களால இல்ல.
7% ஆமான்னு போடப்பட்டிருக்கு. 2% எந்த ஒரு பதில்கள் யாரும் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது முடிவு பண்ண முடியல. அன்டிசைடட்ன்னு போடப்பட்டிருக்கு. சோ அவங்க எல்லாமே ஒரு சூப்பர் ஹீரோஸ் மாரியான ஒரு முடிவுக்கு மக்கள் அங்க இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஆனா அந்த விஷயத்த தான் அந்த வெஸ்லே எதிர்த்திருக்காரு. ஃபியூச்சர்ல அவங்களால பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அதத்தான் அடுத்து அந்த நார்மனுமே ஒரு மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. நானும் வெஸ்லேயும் அப்படியே வாக்கிங் மாதிரி நகரத்துல அந்த சிட்டிக்குள்ள அப்படியே போவோம். நிறைய விஷயங்கள் பேசுவோம். குறிப்பா அந்த மனிதர்களுடைய அச்சீவ்மெண்ட் சாதனைகள், அவங்க வாங்கக்கூடிய பரிசுகள், நோபல் பரிசு இது மாதிரியான விஷயங்கள் பத்தி எல்லாம் பேசுவோம். அவருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்ல பெருசா ஒரு ஈடுபாடோ, அது ஒரு நம்பிக்கையோ கிடையாது. அதை சாதாரணமா அவர் எடுத்துக்குவாரு. சோ அடுத்த ஜெனரேஷன் இப்படிதான் போகுது அப்படிங்கறதுல அவருக்கு பெருசா ஏத்துக்க முடியல. அது நல்லா போயிட்டு இருக்கு, சரியா இருக்கு அப்படின்னு அவர் என்னைக்குமே நினைச்சது இல்ல. அது அவருடைய கருத்து. ஆனா ஏன் நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். ஒரு மாதிரி கிண்டலுமே பண்ணியிருக்கேன். பட் ஆனா அவரு சிரிச்சதே கிடையாது இதுக்கெல்லாம். அவரு எப்பவும் போலதான் இருந்திருக்காரு. வெஸ்லேவை பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல அந்த காலத்துல அந்த பூமிக்கு வந்த அந்த சூப்பர் பவர்ல அந்த மனிதர்களை ரொம்ப போற்றி இருக்காரு. அவங்கள என்னைக்குமே நினைவுல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அது வேற யாரும் கிடையாது. அந்த ஜஸ்டிஸ் லீக் அந்த டைம்ல அந்த சூப்பர் ஹீரோஸ் தான் குறிப்பிடுறாங்க. அந்த டைம் அப்படின்னா இந்த கதை எப்ப நடக்குதுங்கிற கேள்வி வரலாம். கொஞ்சம் அட்வான்ஸா ஒரு 10-15 வருஷம் முன்னாடி நடக்கிற மாதிரி நமக்கு அங்க சொல்லப்படுது. சோ அப்ப இருந்த ஜஸ்டிஸ் லீகோ அந்த சூப்பர் ஹீரோஸோ இப்ப பெருசா கிடையாது. புதுசு புதுசா நிறைய பேர் முளைச்சு வந்திருக்காங்க சூப்பர் ஹீரோஸ்ன்னு சொல்லிக்கிட்டு. நார்மல் அப்படியே அங்க பாக்குறாரு. பிளானட் கிரிப்டான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் போடப்பட்டிருக்கு. உள்ள போறாரு. அங்க ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் மாதிரியான அந்த சூப்பர் ஹீரோஸோட காஸ்டியூம் எல்லாம் போட்டு அது ஒரு ஹோட்டல் ஆட்டிருக்கு, இல்லைன்னா பார் ஆட்டிருக்கு. அங்க இந்த மாதிரி எல்லாமே அவங்க காஸ்டியூம் போட்டுட்டு இருக்கிறாங்க. சூப்பர் ஹீரோஸ் என்னைக்குமே நினைவுல வச்சுக்கணும். அவங்க இன்னுமே இந்த காலத்திலுமே இருந்துதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வெஸ்லே நினைச்சிருந்தாரு. சோ அதனால இப்ப இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான அந்த ஹியூமன் சூப்பர் ஹீரோஸ் இவங்களால பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வரலாம் அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட்டு இருக்காரு. ஆனா இப்ப இந்த உலகத்திலேயே அவர் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அது என்னமோ உண்மைதான். அங்க இருக்கக்கூடிய புதுசா முளைச்சிருக்கூடிய அந்த சூப்பர் ஹீரோஸ்னால பிரச்சனைகள் தான் ஒரு மாதிரி அதிகமா வந்துகிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் அது அதிகமாயிட்டே போகுது. சோ எண்ணிக்கையில அடங்காத அதிகமா ஆயிரக்கணக்கான பேர் பாத்தீங்கன்னா புதுசு புதுசா கிளம்பியிருக்காங்க சூப்பர் ஹீரோஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட பிரச்சனையா தான் இருக்குது. சோ அதனால மனித குலம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு நாள் மாறும் அப்படின்னு அவங்களுமே நம்பிட்டு இருக்காங்க. ஆனா அது ஒரு விலைமதிப்பற்ற ஒரு விஷயமா டெய்லி மாறிட்டே இருக்குது. ஒரு நம்பிக்கையா மட்டும்தான் இருக்குது. யாரு அந்த மாற்றத்தை கொடுக்க போறா, அல்ல அந்த மாற்றம் எப்படி நிகழப்போகுது அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்குது. சோ ஒரு நாள் கடவுள் சில சாந்தமான அமைதியான மனிதர்கள் மூலமா அந்த உலகத்தை மீட்டெடுப்பாரு, பூமியை மீட்டெடுப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா கடவுள் ஒரு விஷயத்த மறந்துட்டாரு. இந்த மாதிரியான தன்னை சூப்பர் ஹீரோஸ் சொல்லிக்கிட்டு சிலர் அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கே தெரியாம. அதனால அந்த ஒரு நாளுமே வளமா போயிருமோ, நான் சொன்னது தப்பா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நார்மன் யோசிக்கிறாரு. முன்னெல்லாம் அந்த சூப்பர் ஹியூமன்ஸ் பிரச்சனைகளுக்காக வில்லன்ஸ் எதிர்த்து போராடிட்டு இருந்தாங்க. போன வருஷத்துல எல்லா சூப்பர் வில்லன்ஸையும் இந்த சூப்பர் ஹியூமன்ஸ் அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதனாலயும் என்னமோ தெரியல, இவங்க பாக்குறதுக்கு வேலையிடாதனால தங்களுடைய உரிமைகளுக்காக நீ பெருசா நான் பெருசாங்கிற மாதிரி அங்க பொது இடங்கள்ல சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால வயலன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகுது. மக்களுக்கு அது பெரிய தொந்தரவாகவும் மாறுது. ஆயிரக்கணக்கான பேர் இருக்கனால பெரிய அளவுல அந்த உலகத்துல என்னென்ன பார்த்தாலும் பிரச்சனையும் சண்டை சச்சரவுமாவும் தான் இருந்துகிட்டு இருக்குது. இதுல கொடுமை என்னன்னா, இத்தனைக்கு அவங்க எங்களுடைய பாதுகாவலர்கள், அவங்களத்தான் சூப்பர் ஹீரோஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா மனிதர்களுக்கு இன்னுமே ஒரு வாய்ப்பு இருக்குது. தங்களுக்கான உலகத்தை மீட்டெடுக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இன்னுமே இருக்குது. இன்னும் காலம் கடந்து போகல அப்படிங்கிற மாதிரி அவர் அங்க நினைக்கிறாரு. இல்ல நான் நினைக்கிறது எதுவுமே நடக்காம போயிருச்சுன்னா நரகமும் நெருப்பும் அந்த ரத்தத்தோட கலந்து இருக்குது. அதனால எதுவும் மாறலினா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க சில நபர்களை காட்டுறாங்க. அவங்க அங்க இடத்துல நடக்கூடிய அந்த பிரச்சனைகளை பத்தி ஒரு மாதிரி ஒரு கமிட்டி ஆட்டு இருக்காங்க. அவங்க அங்க பேசுறாங்க. அதுக்கு தலைவரா இருக்கக்கூடிய நபர் தான் பேசுறாரு. அவர் வேற யாரும் கிடையாது, நார்மன் தான். அந்த ஒரு கமிட்டிக்கோ அந்த ஒரு அமைப்புக்கோ ஒரு தலைவரா இருக்காரு. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி மரங்கள் எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டு இருக்குது. புல்வெளிகள், பச்சை புல்வெளி எல்லாமே எரிஞ்சு போயிட்டு இருக்குது. நிறைய மோசமான இயற்கையை சூழ்நிலைய மோசமாகக்கூடிய விஷயங்களுமே நடந்துட்டு இருக்குது. சூரியன், காத்து, இயற்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மாசுபட்டு இருக்குது. டார்க்க இருளை நோக்கி போய்கிட்டு இருக்குது. இதுக்கு நம்ம என்னதான் பண்ண போறோம், இந்த என்ன தீர்ப்பு நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவரு எங்க கோபமா பேசிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரு பேசுறதை நிறுத்துறாரு. அவரு மட்டும் அங்க என்ன பண்ண முடியும், சுத்தி இருக்கவங்க மட்டும் என்ன பண்ண முடியும். சோ இதுக்கு நாம பொறுப்பாக முடியாதுங்கிறதையுமே புரிஞ்சுக்கிறாரு. மன்னிப்புமே ஒரு மாதிரி அங்க கேட்கிறாரு. சோ அந்த மீட்டிங் பெருசா அளவுன்னு போகல. அப்புறம் எல்லாருமே கிளம்பிடுறாங்க போல இருக்கு. இவரு திரும்ப சில கவலையான விஷயங்கள் அங்க அப்படியே நினைச்சுக்கிட்டே போறாரு. சோ இந்த நார்மன் ஒரு சமூக அக்கறையுள்ள நபர். தன்னால ஏதாவது மாற்றம் நிகழ்ந்துறாதா அப்படின்னு ஏன்னா நம்பி இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஒரு மாதிரி நம்பிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள ஒரு மாதிரி இன்னும் ஏமாத்திட்டு தான் இருக்க, என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற கவலையா நினைச்சிட்டு போயிட்டு இருக்காரு.
இந்த விஷயங்கள் எல்லாமே வெஸ்லேக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு வந்து அந்த விஷன்ஸ், அந்த நைட்மேர்ஸ் எல்லாமே இப்ப என்னோடதாயிருச்சு. எனக்குமே ஒரு மாதிரி வருது. ஆனா இதெல்லாமே அவருக்கு தோன்றுனப்ப, அவருக்கு வந்தப்ப நான் அவரை பைத்தியக்காரன்னு நினைச்சேன். அது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறதுமே உணர ஆரம்பிக்கிறேன். அதை உறுதிப்படுத்துற மாதிரி கான்சாஸ்ல ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குது. சூப்பர் ஹியூமன்ஸ்னால இந்த உலகம் சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இதை தடுக்கிறக்கோ காப்பாத்துறக்கோ கடவுளுங்கல்ல, ரொம்ப தொலைவுலயுமே அவர் இருக்காரு. எதையுமே கண்டுக்கிற மாதிரியுமே தெரியல அப்படிங்கிற மாதிரியுமே அவருமே அங்க யோசிக்கிறாரு. அப்ப அந்த சமயத்துல ஆவி மாதிரி ஒரு உருவம் அங்க வருது. ஆக்சுவலா அது ஸ்பெக்டர்னு நான் நினைக்கிறேன். So, அந்த உருவம் அங்க வந்து அந்த நார்மன் கிட்ட அப்படியே பேசுது. நார்மன் அப்படியே பேசுறாரு. ஓ நீ யாரு? எனக்கு விஷன்ஸா வந்துட்டு இருக்கிறது. இப்போ ஒரு தேவதை மாதிரி ஓரபத்துல இது வந்திருக்கா? நான் பாக்குறது உண்மைதானா உன்னத்தானா அப்படிங்கிற மாதிரி அவருமே வித்தியாசமா ஆச்சரியப்படுறாரு. அந்த ஸ்பெக்டர் சொல்லுது, எனக்கு உன்னோட உதவி தேவை நார்மன் அப்படின்னு. உண்மையை சொல்லணும்னா ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு நபர் நீ. ஆனா இந்த உலகம் வந்து பிரச்சனை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய தீர்ப்புகளை வந்து சரியா வழங்குவேன். அப்ப எல்லாமே சரியா இருந்தது. ஆனா இப்ப நிலைமை அப்படி கிடையாது. அதுவும் இல்லாம என்னோட வேலையை நீதியை நிலைநாட்டுவதற்காக ஒரு மனிதனுடைய ஆன்மா வந்து எனக்கு தேவை. அது வேற யாரும் இல்ல, நீங்க தான். சோ நீங்க தான் இந்த விஷயத்த பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன்னா நானா இல்ல என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி நார்மன் அங்க சொல்றாரு. ஆனா இல்ல நிச்சயம் இதை நீங்க தான் செய்யணும் அப்படின்னு அந்த ஸ்பெக்டர் சொல்ல, ஆனா ஏன் நான் ஏன் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவரு திரும்ப கேட்கிறாரு. சோ உங்களுடைய ட்ரீம் எல்லாமே நம்ம 2 பேர்த்துக்குமே கைட் பண்ண போகுது. அதுதான் நம்மளோட மிஷனாவும் இருக்க போகுது. சோ நம்ம 2 பேர் தான் ஃபிட்னஸ் வரப்போற பிரச்சனைய ஃபேஸ் பண்றதுக்கு கைட் பண்ண போற விஷயமா தான் இருக்குது. அதனால இப்ப நீங்க என் கூட வரணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்றாரு, ஆனா எப்படி வர்றது? என்னுடைய கமிட்டி விட்டுட்டு என்னோட குரூப்பை விட்டுட்டு அவங்க என்ன நம்பிதான் இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி வருதுங்கிற மாதிரி கேட்கிறாரு. அப்போ ஒரு செகண்ட் என்ன யோசிச்சாருன்னு தெரியல. சரி ஓகே, எனக்கு கூட்டிட்டு போ, நீ என்ன சொல்ல விரும்புறியோ அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப இன்னொரு கேள்வியுமே அவர் கேட்கிறாரு. சோ நீ ஒரு தேவதை, ஒரு சக்திகள் படைஞ்ச ஒரு ஆள் அப்படின்னா உனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கண்ணுக்கு தெரியுது, அதை சரி பண்றதுக்கு உன்னால எதுவும் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அந்த நபர் அங்க அந்த ஸ்பெக்டர் பேசுறாரு. அது ஒண்ணும் என்னுடைய வேலை கிடையாது, நான் வெளியில இருந்து உதவிதான் பண்ண முடியும். ஒரு டைம்ல இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு சில மனிதர்கள் வந்து பவர்ஃபுல்லா இருந்தாங்க. அவங்களால அந்த உலகம் உண்மையிலுமே பாதுகாப்பாகவும் சேஃபா இருந்தது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நபர்களுமே பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையே வேற அப்படின்னு அந்த ஒரு வித்தியாசத்தை வந்து எடுத்து சொல்றாரு. அப்ப ஸ்பெக்டர் நார்மனோட கையை பிடிக்க 2 பேருமே மறைஞ்சு வேற இடத்துக்கு திடீர்னு அங்க தோன்றாங்க. நார்மனுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. திடீர்னு நம்ம எப்படி இங்க வந்தா எங்க இருக்கோம்? ஏதோ ஃபார்மர் லேண்டாட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருமே ஆச்சரியமா பாக்குறாரு. சோ அங்க ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அங்க ஒரு வீடு இருக்குது. அங்க ஒரு நபர் அங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. சோ இவங்க இப்படி தோன்றுனது அங்க இருக்கக்கூடிய நபருக்கு தெரிய போறது கிடையாது. அதனால ஸ்பெக்டர் வந்து சொல்றா, அப்படி நீங்க சத்தமாவே பேசலாம். நீங்க பேசுற சவுண்டு அங்க இருக்கக்கூடிய அந்த விவசாயிக்கு, அந்த நபருக்கு வந்து கேட்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப ஸ்பெக்டர் வந்து அங்க பேசுறான். அதோ அங்க இருக்கான ஒரு விவசாயி. அவன் பார்க்க சாதாரண விவசாயியே கிடையாது. அவன் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா அவன் இந்த பூமிக்கு அவன் இந்த பூமியை சேர்ந்தவன் கிடையாது. சாதாரண ஒரு ஆளுமே கிடையாது. அவனுக்குள்ள நிறைய சக்திகளுமே இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த ஃபார்மர் அங்க இருக்கக்கூடிய ஒரு டிராக்டர் அப்படியே ஒரு கையால் அப்படியே தூக்கிட்டு போறதுமே பார்க்க முடியுது. அதை பார்த்த உடனே நார்மனுக்கு புரிஞ்சு போயிருது அது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அது சூப்பர்மேன் தான். அப்ப நார்மல் அப்படியே நினைச்சு பாக்குற பல விஷயங்கள்லாம் மெட்ரோபாலிஸ்ல இந்த மாதிரி விஷயம் நடந்தது. அப்பதான் இவர் வந்தாரு. ஒரு சாதாரண ஆளா கிடையாது, பவர்ஃபுல்லா யாராலுமே தடுக்க முடியாத ஒரு சூப்பர் ஹீரோவா சூப்பர்மேனா வந்து இருந்தாரு. ஆனா இப்ப என்னாச்சு, ஏன் இப்படி இருக்காரு, அதுவும் இல்லாம தனியா வேற இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பதறாரு. அப்ப ஸ்பெக்டர் சொல்லும் பொழுது தனியா ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்றது. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்க வண்டர் உமனுமே இருக்கிறா. டயனா அங்க திடீர்னு வந்து கிளார்க் கிட்ட அப்படியே பேசுறா. ஹலோ கிளார்க் அப்படிங்கிற மாதிரி டயனா சொல்லும் பொழுது நம்ம சூப்பர்மேன் பேசுறாரு. டயனா, நீ வந்து மாசக்கணக்காகுது, அது திடீர்னு இப்ப இந்த என்னுடைய இடத்துக்கு இந்த ஃபார்முக்கு வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப டயனா சொல்றா, நான் உண்மையுமே நம்பினேன் நீ இங்க இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீ இங்கதான் இருக்கிற. சோ நீ எத்தனை நாளைக்கு இங்க இருந்துட முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அது என்னுடைய விருப்பம், சூப்பர்மேன் நானு, என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்றாரு. அப்ப டயனா இருந்துட்டு உன்னுடைய பயத்தை ஃபேஸ் பண்றதுக்கு நீ தயங்குற போல இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது, எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. எனக்கு புரியுது நீ நிறைய விஷயங்களை இழந்திருக்க அப்படின்னு, ஆனா அதுக்காக நீ இப்படி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி டயானா சொல்றான். ஓ அந்த பூமிவாசிகள் அவங்க இறந்து உனக்கு தெரியும், நீ அதானே சொல்ற அப்படின்னு டயானா பேசுறா. பூமிவாசிகளா? சோ அவங்க உன்னுடைய மனைவி, உன்னுடைய பேரண்ட்ஸ் அவங்க இறந்து போயிட்டாங்க. நீ வெறும் சாதாரணமா அவங்களை பூமிவாசிகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போக முடியாது. அதனாலதான் நீ இவ்வளவு கவலையா நீ இப்ப வந்து இப்படி இருக்கிற அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான். சோ அவரு 10 வருஷத்துக்கு முன்னாடி
அவர் தன்னுடைய ஃபேமிலி ஒய்ஃப் எல்லாமே இறந்திருக்காரு. தன்னுடைய சூப்பர்மேன் அந்த ஒரு வேலையை கூட பார்க்காம இங்க வந்து ஒரு ஃபார்முலாட்ட இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அப்ப டயானா அங்க கையை வச்சு என்னமோ பண்றா. அந்த இடமே ஒரு ஹோலோகிராம் மாதிரியான ஒரு செட்டப் மாதிரி வேற ஒரு இடமா அங்க ஃபார்ம் ஆகுது. அதாவது ஒரு கூண்டு மாதிரியான ஒரு அமைப்பாட்டம் அங்க உருவாகுது. இதெல்லாமே அந்த ஸ்பெக்ட்ரும் நார்மலா அங்க இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பர்மேன் சொல்றா, அப்படி நீ இங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து பயமுறுத்துற, எதுக்காக இதை பண்ற அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் காட்டணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதைத்தான் நான் உன்ட்ட 10 வருஷமா சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்டா. ஏன்னா நான் எதையுமே கேட்க விரும்பல, எனக்கு எதுலையுமே ஆர்வம் இல்லை அப்படின்னு அவரு பாட்டுக்கு போறாரு. ஆனா நான் உன்ட்ட ஒண்ணு காமிச்சு ஆகணும், நீ அதை கேட்டுதான் ஆகணுங்கிற மாதிரி டயானாவும் வற்புறுத்துறா. கிளார்க்கு ஒரு கெட்ட செய்தி, ஒரு மோசமான விஷயம். இந்த உலகமே அழிவோட விளிம்பை நோக்கி போய்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அங்க சூப்பர் ஹியூமன்ஸ், சூப்பர் பவர்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு அவங்க பண்ற அந்த வேலைத்தனங்கள்லாம். சோ அவங்க ஒண்ணுமே தெரியாம அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே தடுத்து நிறுத்தி ஆகணும். அவங்கள நம்ம தண்டிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. குறிப்பா அவங்களுக்கு உண்மையும் நீதியை வந்து சொல்லி கொடுக்கணும். ஆனா நீ அந்த 2 விஷயத்தையுமே கம்ப்ளீட்டா மறந்த மாதிரி தெரியுது. இப்ப நீயே பாரு இந்த உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்பதான் உன்னால அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, அப்ப சரி ஆன் பண்ணு நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே அங்க ஒத்துக்கிறாரு. சோ அதை ஆன் பண்ணோடனே அங்க இருக்கக்கூடிய பெரிய ஸ்கிரீன்ல அந்த மெட்டா ஹியூமன்ஸ், அந்த சூப்பர் பவர் உள்ள அந்த மனிதர்கள் எல்லாமே அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறது, பிரச்சனையை வந்து ஏற்படுத்துறது, காப்பாத்தின பிரச்சனையை ஃபேஸ் பண்றேன்னு அவங்க பண்ணக்கூடிய அந்த ஒரு மோசமான விஷயங்கள், அதை சார்ந்து டிவி நியூஸா வர்றது, பத்திரிகைகள், ரிப்போர்ட்டர்கள், இந்த மாதிரி அந்த எல்லா விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் அங்க பாத்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த கிளார்க்குமே மேகோக் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு. அப்ப அங்க காட்டுறாங்க சண்டை வந்து ஆரம்பிச்சது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செயின்ட் லூயிஸ்ல தான். அங்க மேகோக் அப்படிங்கிற ஒரு குழு அவங்கதான் ஒரு மாதிரி சண்டை வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. கான்சாஸ் உடைய வீட் ஃபீல்ட்ஸ்ல வந்து அந்த சண்டை வந்து நடந்திருக்கு, கோதுமை வயல்கள்ல. அங்க மக்கள் சிலர் யாராவது இருக்காங்களா என்ன ஏதுன்னு கூட தெரியாம காட்டு மிராண்டித்தனமா தாக்குதல் வந்து அங்க நடந்திருக்குது. பேரசிட் அப்புறம் கேப்டன் ஆட்டம் 2 பேருக்கு இடையில கடுமையான சண்டை வந்து நடந்துட்டு இருக்குது. அதுல 2 பேரும் மோதிக்கட்டதுல என்னது அப்படின்னா, அங்க கேப்டன் ஆட்டம் அப்புறம் பேரசிட் அப்படிங்கிற ஒரு நபருக்கு இடையில சண்டை வந்து நடந்திருக்குது. அது தீவிரமாயி கேப்டன் ஆட்டம் இருந்து அந்த ஒரு ஆட்டம் அணுசக்தி வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டு அங்க ஒரு பெரிய பிளாஸ்டே வந்து உண்டாயிருக்குது. கான்சாஸ்ல அப்படி ஒரு கொடூரம் வந்து அந்த ஒரு மெட்டா ஹியூமன்ஸ், அந்த சூப்பர் ஹியூமன்ஸ்னால அடுத்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கறதுக்கான ஒரு துவக்க புள்ளியா வந்து பாத்தீங்கன்னா அது அமைஞ்சிருக்குது. சோ ரிப்போர்ட் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த அட்டாமிக் எனர்ஜி மூலமா மில்லியன் கணக்கான பீப்புள்ஸ் வந்து அங்க இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கான்சாஸ்ல அந்த முக்கியமான நகரங்களான நெப்ராஸ்கா, ஐவோ, மிசௌரி, இரேடியன்ட், வேஸ்ட்லேண்ட் போன்ற பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய தாக்குதல்ங்கிறது பயங்கரமா இருக்கு. விலங்குகள், அங்க இருந்த வாழ்ந்த மனிதர்கள் எல்லாருமே அங்க இறந்து போயிருந்திருக்கிறாங்க. சோ மேகோக் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு நபர்களால தாக்கப்பட்டதுனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு வழிவகுத்திருக்குது. சோ வேர்ல்டுடைய ஒரு எக்கனாமிக்ஸே பாதிக்கிற அளவுக்கு அந்த ஒரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்கு, பெருசாகி இருக்குது. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம கிளார்க் சூப்பர்மேன் வந்து ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஸ்கிரீன் வந்து அங்க ஆஃப் ஆயிருது. அப்ப டயானா சொல்றான், இங்க பாரு கிளார்க், பிளீஸ் நீ தேவை. சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனை வந்து வழிநடத்துறதுக்கு நீ தேவை. ஏன்னா இவரு 10 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ இதுக்கு முன்னாடி தன்னுடைய ஒய்ஃப், தன்னுடைய ஃபேமிலிக்கு நடந்த சம்பவத்தினால அவர் வேலையை கூட பார்க்காம அந்த 10 வருஷம் அந்த ஒரு ஃபார்ம்லயே தான் இருந்து அவர் அந்த மாதிரி இருந்திருக்காரு. வெளியில என்ன நடக்குது அப்படின்னு கூட தெரிஞ்சுக்காம இருந்திருக்காரு. அதனால நீ திரும்ப வரணும் அப்படிங்கிற மாதிரி டயானாங்க வற்புறுத்துறான். ஆனா சூப்பர்மேன் பொறுத்த வரைக்கும் அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. நான் இங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல, நீமே உட ஐலாண்டுக்கு திரும்பி போயிரு, நீ அங்கதான் சேஃபா இருப்ப அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமா அதை சொல்லிட்டு அவர் அங்க போயிடுறாரு. எதையுமே கேர் பண்ணிக்கிற மாதிரியே தெரியல. ஸோ இதெல்லாமே அவங்க 2 பேருமே அங்கே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ நார்மன் கேட்குறாரு, ஸோ அவருமே வரல அப்படின்னா யார் தான் இதை வந்து தடுக்க போறா, காப்பாற்ற போறா அப்படின்னு கேட்கும் பொழுது ஸ்பெக்டர் அங்கே பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ சூப்பர்மேன் வந்து தோல்வி அடையணும், அவரோட இடத்த நம்ம நிரப்பணும் அப்படின்ட்டு பல பேர் வந்து முயற்சி பண்ணாங்க. ஆனால் உண்மையுமே அவருடைய உண்மையான அந்த திறமையும் அவரோட உண்மையான மதிப்பையும் நிறைய பேர் தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவரு தனக்கு முன்னாடி நடந்த அந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டு தான் இப்போ அவரு எந்த ஒரு உதவியுமே மக்களுக்கு வந்து செய்யாம வந்து இங்க இப்படி இருக்கிறாரு. அவரு ஒரு முடிவில்லாத போரை வந்து தொடர்ந்துட்டு இருந்திருக்காரு, அதை கைவிட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட இடத்த இட்டு நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து முயற்சி பண்ணி தோத்தும் போயிருந்திருக்காங்க. ஏன்னா சூப்பர்மேன் தான் அவரோட இடத்த யாராலுமே நிரப்ப முடியாது. பலர் வந்து வேற மாதிரி தன்னை வந்து ஒரு சூப்பர் ஹீரோவா காட்டிக்கிறதுக்கான அந்த ஒரு முயற்சிகளுமே ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல பேர் பல வகைகளை தங்களை வேற ஒரு சூப்பர் ஹீரோவா மாத்திக்கிட்டு ஆளாளுக்கு இந்த மாதிரி கிளம்பி இருந்திருக்கிறாங்க. ஸோ கீஸ்டோன் சிட்டியில் சூப்பர்மேன் இல்லாத சமயத்தில் அந்த நகரமே ஒரு கற்பனையாக மாறிடுச்சு. ஒரு டைமில் அந்த நகரத்தையே ரோந்து போகக்கூடிய ஒரு வேகமான நபராக ஒருத்தர் இருந்தார். அவர் போகிற வேகத்தை யாருனாலையும் பார்க்கவும் முடியாது, யாருமே கேள்விப்பட்டிருக்கவும் முடியாது, யாருமே அவரை பார்த்துருக்கவும் முடியாது. ஆனால் அங்கே இருந்தவங்க அவருடைய இருப்பை வந்து உணர்ந்திருக்காங்க, அவருடைய மகத்துவத்தை வந்து புரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அவர் வேற யாரும் கிடையாது, ஃப்ளாஷ் தான்.
அதே மாதிரி கடந்த காலங்களில் இன்னொருத்தருமே இருந்தார். ஸோ அவர் ஒரு வான்வெளியில் ஒரு பாதுகாவலர், கார்டியன் அப்படின்னு கூட சொல்லலாம். சிலர் அவரை பாதுகாவலர் அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து என்விரான்மெண்டல் டெரரிஸ்ட், ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் அவரை பார்த்து பயப்படுவாங்க. காரணம், தங்களுடைய சரணாலயங்கள்லேருந்து பறவைகளோ விலங்குகளோ வெளியே இது போயிருமோ, இவருக்கு இது எடுத்துகிட்டு போயிடுவாரோ, சுதந்திரமோ விட்டுருவாரோ அப்படிங்கிற மாதிரி பயப்பட்ட நபர்களுமே இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பாதுகாவலருமே இருந்திருக்காரு. அவர் தான், அவருடைய பேர் தான் ஹாக்மேன் அப்படின்னு அந்த ஸ்பெக்டர் சொல்ல, அடுத்து இன்னொருத்தருமே அறிமுகப்படுத்துறாரு. பூமியுடைய சர்ஃப்ளேஸில் ஒரு எமர்லார்டு சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே வெளிச்சங்களோட கண்கள் கூசக்கூடிய ஒரு வித்தியாசமான படிகங்கள் மாதிரி அந்த விஷயங்கள் மூலமாக ஒரு நகரத்தையே உருவாக்கி அங்கே பாதுகாப்பாக பூமியவே வளிமண்டலத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கிறதுக்காக என்றைக்குமே பூமிக்கு எந்த வித பிரச்சனையுமே வராமல் அவர் மேலே இருந்து எப்பவுமே பாதுகாத்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி கடந்த காலங்களில் கடவுள்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாமே சூப்பர்மேன் இருந்த வரைக்கும் ஒன்றா இருந்தாங்க. மக்களுக்கு, சமூகத்துக்கு, பூமிக்கு ஒரு சேவையை வந்து ஆட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னைக்கு சூப்பர்மேன் வந்து இல்லாமல் போனாரோ அன்னிலிருந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட வேலையை பார்த்துட்டு பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. மனிதர்களுடைய விதியை அவங்களே தீர்மானிச்சுக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்கிற ஒரு புள்ளியாக இருந்தவர் தான் சூப்பர்மேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெக்ட்ரங்க சொல்ல வராரு. அப்போ நார்மன் கேட்குறாரு, சரி இவங்கெல்லாம் கடவுள்கள், இவங்களை நம்ம ஒரு வகையில் எடுத்துக்கிட்டாலுமே கோத்தம் சிட்டியில் ஒருத்தர் இருந்தார், அவர் சாதாரண மனிதர் தானே, மக்களுக்கு ஒரு பாதுகாவலராக இருந்தார், அவர் தான் பேட்மேன், அவர் என்னானாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அங்கே காட்டுறாங்க. அங்கே சில பசங்கள் மனிதர்கள் எல்லாமே பயந்து போய் ஓடிட்டு இருக்காங்க அந்த கோத்தம் சிட்டியில். அங்கே பேட்மேன்னு சொல்லிட முடியாது, அவருடைய டெக்னாலஜி ஏதோ ஒரு ரோபோட் மாதிரி பெருசாக இருக்குது, அது துரத்துது, அப்புறம் தான் தெரியுது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அது எல்லாமே அந்த மனிதர்களை, அந்த பசங்களை வந்து சூழ்ந்து அப்படியே நின்றுக்குச்சு. ஸோ பேட்மேன் அங்கே இருக்காரா என்னன்னே தெரியல. ஆனால் பேட்மேனுடைய கண்ட்ரோலில் தான் அது சிட்டியே இருக்குது. ஒரு மோசமான பேட்மேனோ அல்லது பேட்மேன் மாதிரி யாராவது இதெல்லாம் பண்ணுறாங்களான்னு தெரியல. பேட்மேன் தான் அந்த சிட்டியவே ஒரு மாதிரி கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு மோசமாக அங்கே இருக்கிற மனிதர்களையும் மக்களையும் அவர் கட்டுப்படுத்திட்டு மோசமான சூழ்நிலையிலையும் வச்சிருக்காரு அப்படிங்கிறத அதை ஸ்பெக்ட்ரம் வந்து சொல்லுது, ஒரு மாதிரி காட்டுது. இதெல்லாமே பார்த்து நார்மனுக்கு கோவம் வருது. ஸோ நீ இதை தான் காட்டணும்னு நினச்சியா, இதுக்கு மேலே காட்டுறதுக்கு ஏதாவது இருக்குதா, உன்னால் முடிஞ்சால் அதையுமே காட்டிடு, அதையும் நான் பார்க்குறேன். நீ ஏதோ ஒரு ஏஞ்சல், ஒரு தூதுவர் மாதிரி சொல்லிட்டு போயிடுற, நீ ஏதோ ஒரு நம்பிக்கை கொடுப்ப அப்படின்னு என்னமோ சொல்கிற. ஆனால் உண்மையிலுமே இந்த பிரச்சனையெல்லாம் யார் சரி செய்ய போகிறா, யார் காப்பாற்ற வர போகிறா, இங்கே இருக்கக்கூடிய மரங்கள், செடி கொடிகள், மக்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. சூரியன், காற்று, இயற்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மாசுபட்டு இருக்கு, இருள் நோக்கி போய்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் எப்படி தீர்வாக போகுது? வெஸ்லி வந்து அவருக்கு வந்து அந்த கனவுகள் எல்லாமே அவர் மூலமாக தான் அந்த கனவுகளை வந்து நீ தேடிட்டு வந்த, ஆனால் ரொம்பவே லேட்டாக வந்துட்டேங்கிற மாதிரியும் சொல்கிற. வெஸ்லி வந்து அவருக்கு வந்து அந்த கனவுகள் எல்லாமே ஒரு தீர்க்க தரிசனங்கள், இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நீ அவரை தான் தேடிட்டு இருந்த அப்படிங்கிற, ஆனால் லேட் ஆயிடுச்சு, ஆனால் அதுக்கு பதிலாக எதையை வந்து நீ தேடிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிற. ஆனால் வெஸ்லி ஏற்கனவே சொன்னார், அந்த கான்சாஸில் நடந்த அந்த கொடூர சம்பவம் வந்து முடிவு கிடையாது, அதுதான் ஒரு ஆரம்பம், மனித குலத்திற்கான அழிவிற்கான ஒரு ஆரம்பம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் நீ இதுக்கான தீர்வலை எதுவுமே சொல்லாமல் வெறும் பிரச்சனையை மட்டும் கண்ணில் காமிச்சிட்டு இருக்கிய அப்படிங்கிற மாதிரி கடுமையாக வந்து அவர் அங்கே சாடுறாரு. அப்போ அங்கே ஒரு பிரிட்ஜில் மக்கள் இல்லாமல் அங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மெட்டா ஹியூமன்ஸ், அந்த மேகோக்குன்னு சொல்லப்படுறவங்களோ யாரோ வந்து திரும்புவாங்க, சண்டையோ வைலன்ஸோ அங்கே பிரச்சனையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பிரிட்ஜே ஒரு மோசமான நிலையில் இருக்குது. அதாவது அங்கே ஆபத்துக்கு உள்ளாவது பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கு. அப்போ அங்கே பஸ்ஸில் சில மக்கள் எல்லாமே போயிட்டு இருக்காங்க. அந்த பஸ் அங்கே தாக்கப்பட்டுருது. அந்த பஸ்ஸு அங்கே அப்படியே கீழே விழ போகுது. அவங்க அந்த பாலத்தை விட்டு கீழே விழுந்துட்டு இருக்காங்க. அந்த பஸ்ஸோட யார் காப்பாற்ற போகிறா, என்ன பண்ண போகிறாங்கன்னு மக்கள் அங்கே அதிர்ச்சி அடைஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நார்மனுமே நமக்கு உதவி பண்ணுறதுக்கு யாராவது வேணும், நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும், அந்த நம்பிக்கை யாராவது கொடுக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் பொழுது அங்கே சண்டை போட்டிருந்த அந்த மோகாக்கும் அந்த மெட்டா ஹியூமன்ஸோ திடீர்னு அவங்கள யாரோ அடித்து போட்டுறாங்களாட்டிருக்கு. அவங்க அங்கே அப்படியே கீழே விழுகுறாங்க. அந்த விழுந்துட்டு இருந்த அந்த பஸ்ஸுமே சேஃபாக அப்படியே மேலே வருது. அந்த தண்ணி மூலமாகவே சுழல் மாதிரி அதுவே மேலே கொண்டு வந்து சேஃபாக இறக்கி விடுது. என்ன நடக்குன்னு தெரியாமல் மக்கள் குழம்பி போயிருக்காங்க. அப்புறம் தான் எல்லாம் மேலே பார்க்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அங்கே வந்தது நம்ம கிளார்க் கென்ட், சூப்பர்மேன். அவரு தன்னோட கையில் 2 பேர்த்த அப்படியே பிடிச்சிட்டு வராரு. ஒருத்தன் அப்படியே கவச உடையில அஞ்சு ஒரு பார்க்கவே வேற மாதிரி இருக்கிறான். அப்புறம் ஒரு லேடியாட்டிருக்கு, அவளுமே இன்னொரு கீழே பிடிச்சிக்கிட்டு அவர் அப்படியே மேலே வந்து நிற்க மக்கள் எல்லாமே ஆரவாரத்தோட சந்தோஷப்படுறாங்க, அப்படியே பார்க்குறாங்க. அந்த நார்மன் கேட்டால் அந்த ஒரு ஹோப், அந்த நம்பிக்கையுமே அவருக்கு கிடைச்ச மாதிரி அவருமே கண்களில் பார்க்க முடியுது. அவருமே ஒரு ஆச்சரியத்தோட சந்தோஷத்தோடையும் பார்க்குறாரு. மக்கள் சூப்பர்மேன் திரும்பி வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக அப்படியே பார்க்குறாங்க. நமக்கு இனிமேல் ஒரு விடிவு காலம், அந்த ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, மனித குலத்தை வந்து எப்படியோ காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரியுமே அவங்களுமே பார்க்குறாங்க. ஸோ ஸ்பெக்டர் சொன்ன அந்த ஆர்மகடான் அப்படிங்கிற அந்த ஒரு த்ரெட், அந்த பிரச்சனை வந்து இன்னும் முடியல, இப்போ தான் ஆரம்பமே ஆகுது.
சூப்பர்மேன் 10 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே கண்டுக்காம அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதில் தன்னுடைய ஃபேமிலி தன்னுடைய ஒய்ஃப் எல்லாமே இறந்துருக்காரு. அதனால தான் அந்த மாதிரி அவர் இருந்திருக்காரு. ஆனால் இப்போ உலகத்தில் நடந்த அந்த அநியாயத்தலைமை கண்டு திரும்ப அவர் வந்திருக்கிறாரு, ரிட்டர்ன் ஆகிருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்தது, ஸோ வித்தியாசமாக இந்த கதை வந்து முதல் பாகத்தில் நம்ம பார்த்துருப்போம். வித்தியாசமாக இந்த சாப்டர் ஒரு மாதிரி போயிருந்துருக்குது. வழக்கமான அந்த ஒரு சூப்பர் ஹீரோ டைப்பில் கதை போகாமல் டிஃப்ரெண்ட்டாக போயிட்டுருக்குது. ஸோ நல்லாவும் இருக்குது. ஸோ அடுத்த பார்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அது வர வரைக்கும் காத்திருங்கள் நண்பர்களே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோலையோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.